வணக்கங்க. இப்போ நம்ம திரையில் பார்க்குற ஒரு பேர் ரமேஷ், வயது 31, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறேன்னு வந்திருக்கிறாரு. காரணம், இதில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலி பையன். இவர் கூட படித்தவர் காளிமுத்து. திருமங்கலத்தில் பிறந்தவர் இவர். திருமங்கலம் மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமங்கலம், கல்லுப்பட்டி, வத்திராயிப்பு வரைக்கும் உண்மையிலே ஈடுபாடோட விவசாயத்தை காப்பாற்றுறேன், வேளாண்மையை காப்பாற்றுறேன், மண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். காளிமுத்தும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய தொழிலில் மிக உண்மைகள் நிறையா இருக்குது. ஆனால் போராடிக்கிட்டு இருக்கிறாரு விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக. இதில் என்ன வேடிக்கைன்னா, நம்ம முதல்ல பார்த்த இந்த ரமேஷும் காளிமுத்தும் பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே வகுப்பில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க. அதற்கு பிறகு வெவ்வேறு திசைகளில் போயிட்டாலும் கூட இன்றைக்கி இவங்க 2 பேருமே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற உணர்வுபூர்வமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிற குறும்படம். தாயுக்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. தாயுக்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. ஏழை சிந்தும் வேர்வை அல்லோ ஒன்ன பெற்ற தாயாகும். வாழ வைக்கும் செல்வம் இங்கே எங்களுக்கு நீயாகும். ஆகாசமோ பூத்துவது, தண்ணீரிலும் தேனூறுது. பாலூட்டும் மாலை தென்றல் காலாட்டும். சம்பா நெல்லு சாய்ந்தாடும் நாடல் அங்கே பாய் போடும். பாடுபடும் கை போலே இல்லை ஒரு ராஜாங்கம் இல்லை என்றாலோ. இலையே காளிமுத்து, எப்பயும் பெய்யா கோணமலை நம்ம ஊரில் பேஞ்சு கொட்டோன்னு கொட்டிருச்சு. கம்மாயெல்லாம் நிறைஞ்சி வச்சு. நீ பாட்டு போட மாட்டேன், என்ன வேணுமாலும் போடுவடா. பேசாமல் போக மாட்டேன். 20 வருஷமாக பெய்யாத மழை இப்போ தான் பெஞ்சிருக்கு. அதுக்குள்ள உனக்கு பிடிக்கலையா? படித்தவனெல்லாம் விவசாயம் பார்க்குற மட்டும் மாடை மேய்ச்சிக்கு இருந்தா 20 வருஷமா கம்மா எப்படா நிறைய. அப்புறம் இந்த வருஷம் ஏன்டா பெஞ்சு எல்லாம் பொறுக்காம தாண்டா உழைச்சி போங்கடான்னு மழை பெஞ்சுக்கிருக்கு. ஏன் கேட்டுன்னா எங்க ஆட்சியில் நடந்துக்கிருக்கு. வந்தாலும் அவனுக்கு குத்தம் வந்தான்டா. பெருசா மண்ணையும் அரசியலையும் தொடர்பு பற்றி பேச வந்து போடான்ட்டு போடாப்பா. தெரியுமா காசு பணம் கொட்டு மணி மணி. 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற. கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம்
கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி போட்டு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டுக்கின சந்தன மாலை காசு பணம் கொட்டு மணி மணி கரன்சி நோட்டு கட்டு Baca, baca. Hah? Hei. ரமேஷ் இந்த வாரேன் அந்த வாரேன்னு சொல்லிட்டு 3 மாசம் எடுத்துட்டு திடீர்னு வந்து நிக்கிற. இல்லப்பா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு என்ன, நான் என்னைய சும்மா நீ பார்க்க வரேன்னு சொல்றதுதான் நம்ப முடியல. தெரியாதா எனக்கு? பட்டு உண்மையாக பேசிடுவேன். இதாண்டா இருக்காமப்ல. ஐயா சொல்ல வந்ததை சொல்லிடாமப்ல, வேலை கிடக்கு. ஃபாரின் போலையா? என்னோட கலிஃபோர்னியா ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள. போதுன்ற அளவுக்கு அங்கே சம்பாரிச்சாச்சு. இப்போ இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தான் தங்கத்தை விட லாபம் பல மடங்கு அதிகம்னு கேள்விப்பட்டேன். அதனால் இப்போ இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்கூல் படிக்கிறப்பயே விவசாயம் பண்ணுறதை பற்றி கேவலமாக பேசுவேன். பணம் வருதுன்னு கம்ப்யூட்டரையும் கழிப்பறையும் தூக்கி போடுற. அதான் நீ இருக்கே மாப்பிள்ள, நான் கேட்ட விவரத்தை எல்லாம் அழகாகவும் தெளிவாகவும் விவரமாகவும் எடுத்து சொல்லிட்டேன். இந்த அக்வாபானிக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் நமக்கு கிளிக் ஆகட்டும், நீ பெரிய ஆள் ஆகிடுவ மாப்பிள்ள. யானை கட்டி போரடித்த வேளாண் குடிகள் இப்படி பளபளப்பு எலிப்பொறிக்குள் சிக்கிக்கொள்ளும் துயரம்தான் இனியும் தொடருமோ? ஏமாப்பிள்ள, அப்பா எப்படி இருக்காரு? இப்போயாவது உனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த அவரே வராருவாரு.
ஐயா இந்த காளிமுத்து வீட்டுக்கு எப்படி போகிறது? வண்டியை விட்டு இறங்குவா, அங்கேருந்து அதான் கட்டிக்கிட்டு சரியாக கேட்காதுல்ல, வண்டி விட்டு இறங்கிக்காது. இப்போ சொல்லுப்பா. ஆமாய்யா, நம்ம திருமங்கலம் ஸ்கூலில் படித்தோம். யாரு இந்த எம்ஏ படிச்சுட்டு ஜகதியில் கிடக்குறானே அந்த பையலா கேட்குறீங்க? அவரை பார்க்க எந்த பக்கமாய்யா போகணும்? இப்போ ஊருக்குள்ள போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பார்த்தா படித்தவராக இருக்கிறீங்க, புதுசாக இன்னொரு அமெரிக்காவையா கண்டுபிடிக்க போகிறாங்க, வாங்க போங்க. ஊரில் விவசாயம்லாம் எப்படி இருக்கு? இருக்கு இல்லைங்க, நிலத்துல இந்த டவர் இருக்கு, இப்ப எங்களுக்கு கஞ்சி ஊத்துது. காளிமுத்து விவசாயம் தான் பாப்பேன்ட்டு ஜடையனை பைத்தியமாக்கி விட்டுட்டேன். அவன் நம்ம பக்கத்து வீட்டு ராமியா குடும்பம், எழுத்து வீட்டு சமுத்திர குடும்பம், எதுவும் கல்யாணம் காட்சி பிரகாசம் ஏதாவது விசேஷம் இருந்தா போய்கிட்டே இருக்காங்களா. நம்ம வீட்டுல தான் போய் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த விவசாயத்தை விட்டுட்டு டவுனுக்கு போய் ஏதாவது வேலையை பாரு, மீன் நல்லா இருப்பாங்க. ஐயா யாருன்னு தெரியுதா? ஐயா நான் தான் ரமேஷ், நம்ம காளிமுத்து கூட படிச்சுவேன். மகனே ஜாலியாப்பா, நல்லா இருக்கியாப்பா? ராஜா இவருக்கு புத்தி சொல்லு. விவசாயம் என்று அரசியல்ல கொண்டு வந்திருக்கு. நினைச்சா என்னால தாங்க முடியலப்பா. வந்தேம்மா, கண்ணா அவுண்டா போச்சு, என் பிள்ளை வாழ்க்கையை அப்படி ஆக்கிட்டிய. ஸ்வீட்டெல்லாம் எடுத்து இந்த செடிகளுக்கு கொடுக்க போகுதோ என்னவோ. எஸ் எஸ் ஐ ஹவ் ரெடி இட். என்னோட ஃப்ரெண்டு காளிமுத்தோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பக்கா ப்ராஜெக்ட் ரெடி. ஐ வில் சென்ட் இட் டுநைட். என்னது? ஆமாம் ஆமாம் ஆமாம், ப்ராஜெக்ட் இன்னைக்கு நைட் மெயிலில் அனுப்பிடுறேன். எஸ் ஓகே, பாய். காலஞ்சே, நீ படிச்சு கிழிச்ச பாரு.
மதுரையைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி பணிக்கான மத்திய அரசின் விருதை வழங்கப்பட்டது. அவருக்கு பரிசு தொகையாக 30 லட்சத்திற்கான காசோலையை மத்திய மந்திரி வழங்கினார். இவர் கலிபோர்னியாவில் மாதம் பல லட்சங்களை சம்பளமாக பெற்று கணிப்பொறியாளர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்பதும் அப்பணியை உதறி தள்ளிவிட்டு விவசாயத்திற்கு வந்தது குறிப்பிடத்தர வேண்டிய அம்சமாகும். நீ பெற்றிருந்தானப்பா உன் தோட்டு பேக்கிட்ட ஏமாறியாடா. இந்த மாதிரி விவசாயம் செய்யற ஏமாந்து சாகணும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வர்றவங்க விளையாட்ட பெரிய விவசாயம் கொடுத்துருவாங்க. கனிமுத்து மந்தையம்மனுக்கு கண்ணு அவிஞ்சு வச்சுடா. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. நான் பார்க்க வரேன். அவசரம் எதுக்கு? விருது வாங்கின மகிழ்ச்சியிலையும் பரிசு தொகை கிடைச்ச சந்தோஷத்துலேயும் நண்பர்களோட மதுரை ஹோட்டலில் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ காளிமுத்து நம்பர்லேருந்து ஒரு கால். நான் சொல்லு மாப்பிள்ள என்னை ஆரம்பிக்க அந்த பக்கம் பேசினவர் காளிமுத்துவோட அப்பா. சொல்லுங்கப்பா என்னை நான் சொல்லி முடிக்க, நீ என் பிள்ளைய நீ ஏமாத்திட்டியா? வேண்டாம், காலங்காலமா இந்த பரம்பரையா இந்த மண்ணைங்க மனுஷன் காப்பாற்றின விவசாயமெல்லாம் சாகணும். இப்போ புதுசாக விவசாயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறேன். இது இல்லாமல் விவசாயம் செய்கிறவங்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதி கொடுக்கணும். என் பிள்ளையவ விவசாயத்தை ஏமாத்துறீங்க. நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்களா? அப்படின்னு எல்லாம் ஆத்திரத்தோடு பேசினார். அடுத்தது அசிங்கமாக என்னை திட்டார். இந்த வருத்தத்தோடு நான் வீட்டுக்கு போனால் என்னடா உன்னை எங்கெல்லாம் தேடினேன், இப்படி அவுட் ஹவுஸில் வந்து உட்காந்துருக்க. விட இருக்கட்டும். என்னடா அம்மா எங்க? அம்மா இன்னும் வரலையா? வெயில்ல போயிருக்காங்க. சொல்லு குட்டி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? சீட்டிங் வேலை ரொம்ப ஃப்ராட். சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க டாடி. ஒரு வாரமா நான் ஃப்ரெண்ட்ஸோட செஞ்சேல இருக்கால. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அவளையும் வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு வச்சுக்கிட்டே ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறான். டேட்டி கேர்ள், டேட்டி ஹியூமன் பீஸ். அடுத்து உங்களை ஏமாற்றி உலகம் படிக்குது. இல்லை காளிமுத்து, இது உனக்குரியது, இது உன்னோடது. இது உன்கிட்ட இருந்தால் தான் இந்த மண்ணும் நல்லாயிருக்கும், இந்த தேசமும் நல்லாயிருக்கும். வச்சுக்கோ.